லிபர்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். 543 மக்களவை தொகுதி அடிப்படையில் மறுவரையறை செய்தால் தமிழ்நாடு 8 தொகுதிகள் இழக்கும். இதை பத்தி மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்றதை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. அப்போ இது இங்கே டிஎம்கே தொகுதி 50-40 தொகுதி ஜெயிக்குது. டிஎம்கே வாய்ப்பு இருக்குது. 5% ஓட்டு அதிகமாக இருக்குது. இப்போ கூட 5% கூட்டிருக்கு டிஎம்கேக்கு, இந்த கூட்டணிக்கு. அதனால் இவர் இதுமாரி ஒரு சில காரணம் காமிச்சு இதெல்லாம் மட்டம் தட்டுனா குறைஞ்சி பொண்ணுட்டி அவங்க இது செய்கிறாரு. அவர் செய்கிறாரு மோடி. நியாயமாக இது நியாயப்படலை. இப்போ இந்திய மொழி பிரச்சனைக்கே பல 2552 கோடி ரூபா ஒதுக்குனா அதுக்கே ஒதுக்க மாட்டேங்கிறார் அவர். நீங்களே பண்ணுற ஒரு 2 மாவட்டத்தில் 10, 11, 13 மாவட்டம் அடிப்பட்டு மழைப்பட்டது ஒன்று செய்யலை அவர். என்ன செய்கிறது? மக்கள் திமுககாரன் கம்யூனிஸ்ட்காரன் இவங்கெல்லாம் வைக்கோலாம் போராட்டம் பண்ண முடியுமா? சர்வ கட்சி இப்போ ஏடிஎம்காரெல்லாம் சப்போர்ட் பண்ணால் முடியும். எதுவுமே ஒன்றும் பண்ணுறதுக்கு இல்லை. எதையும் நியாயம்லாம் தெரியுது. 40 தொகுதி இருக்குது. 40 32 ஆக்குறாங்க. பாராளுமன்றத்தில் நம்மளுடைய 8 எண்ணிக்கை குறையும். அப்போ அங்கே வடநாட்டில் அவங்க அதிகப்படுத்துகிறாங்க அப்படின்னு சொன்னால் அந்த சீட்டு அதிகமாகும். வாக்கு ஒரே வாக்கு தான். வாக்கு அங்கே இருக்கிற அதே வாக்கு தான். ஆனால் அதே அவங்களுடைய மந்திரி போஸ்ட் அங்கே அதிகமாகும். இங்கே வாக்கு அந்த மந்திரி போஸ்ட் கம்மியாகுது. அப்படி இருக்கிறப்ப ஈஸியாக அவங்க மெஜாரிட்டியாக அவங்க காமிச்சிக்கிறதுக்காக இந்த வேலை பண்ணுறாங்க. இங்கே அவங்களுக்கு வாய்ப்பு இல்லை, அதனால இங்கே கம்மி பண்ணுறாங்க. அந்த பக்கம் வாய்ப்பு இருக்கிறதுனால அந்த இதை அதிகப்படுத்துகிறாங்க அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். இப்போ இவ்வளவு நாள் இதை பற்றி பேசாமல் தேர்தல் நெருங்குற டயத்தில் பேசுகிறாங்க அப்படின்னு சொன்னால் அதுதான் காரணம். அவங்களுக்கு போன தடவையே மெஜாரிட்டி போயிடுச்சு. இப்போ இன்னும் மெஜாரிட்டி போயிடுச்சுன்னு சொன்னால் நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி அவங்க யோசனை பண்ணுறாங்க. அப்போ இந்த மாதிரி ஒரு இதை செஞ்சோம் அப்படின்னு சொன்னால் சீட்டு அதிகமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க கணக்கு பண்ணுறாங்க. இது பாஜகவுடைய ஆட்சியில் இதை எதிர்பார்த்தது தான். ஏன்னா அவங்க எதை நோக்கி போய்கிட்டு இருக்காங்கன்னா, ஒரு மொழி, ஒரு நாடு, ஒரே எலெக்ஷன், ஒரே மதம், அதை நோக்கி போய்கிட்டு இருக்கு. இது துவக்கம் இல்லை, இதுக்கு முன்னாடியே துவக்கிட்டாங்க அவங்க. அதில் ஒரு பகுதி தான் இது. பாஜக இன்றைக்கி அதிமுகவோட இங்கே கூட்டணி வச்சு இவங்க இங்கே ஆட்சியில் பங்கெடுத்திருந்தாங்கன்னா 4 தொகுதி உத்தரப்பிரதேசிலேருந்து பிடிங்கி இங்கே ஜாயின் பண்ணுவாங்க. ஏன்னா இவங்க சட்டத்தையே வளைக்கிறவங்க. இவங்களுக்கு இது பெரிய விஷயமே கிடையாது, புரியுதுங்களா? இவங்களுக்கு இவங்க இது மட்டும் இல்லை, இன்னும் இதுக்கு மேலெல்லாம் இன்னும் ஆழமாக போவாங்க. இந்த 8 தொகுதி போயிடுச்சேன்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா 8 தொகுதி இழக்கிறதுக்கு இன்றைக்கி இங்கே உள்ள மாநில கட்சிகளும் துணிஞ்சிருக்கான்னு சொல்லிட்டு முதல்ல அதை பார்க்கணும். அவங்களுக்கு தேவை அவங்களுடைய ஆளுமை இங்கே வந்தாகணும். இந்துத்துவாவுடைய வேறு இங்கே கிடையாது. அந்த வேறு ஏதாவது ஒரு ரூபத்தில் பார்த்தீங்கன்னு பார்க்குறாங்க. மத ரீதியாக ஃபெயில் ஆகிட்டாங்க, சாதிய ரீதியாகவும் ஃபெயில் ஆகிட்டாங்க. அப்போ அவங்க புது புது வழிகளை கண்டுபிடிப்பாங்க. ஒரு உதாரணம், இந்தியாவில் மதுரையில் எய்ம்ஸுக்காக அடிக்கல் நாட்டிட்டு இந்தியா முழுக்க எய்ம்ஸுங்களை திறந்து இன்றைக்கி நடந்துக்கிட்டு இருக்கு. இன்னும் அந்த செங்கலை கூட காணோம். இங்கே அடிப்படையில் ஒரு விஷயம் புரியும். இதே போல் தான் அவங்களுடைய இது. அதாவது மாநிலத்தில் அவங்க கொஞ்சம் வலுவாக இருந்தால் அந்த மாநிலம் அவங்களுக்கு வேணும். இல்லாட்டா மாற்றாந்தை மனப்பான்மையோடு தான் நடந்துக்குவாங்க. இது பெரிய இதாக நாங்கள் சொல்கிறதுக்கு இல்லை. ஏன்னா அவங்களுடைய குணமே அதான். தமிழ்நாடு அவங்கள மதிக்கலைன்னு அர்த்தமா? தமிழ்நாடு அவங்கள மதிக்கலை, தமிழ்நாடு அவங்கள சீண்டி பார்க்கலை. அவங்க என்னென்னமோ கொண்டு வராங்க. தமிழ்நாடு எந்த வகையிலையும் தமிழ்நாடு அவங்க உள்ளே போகிறதுக்கு எந்த வகையிலையும் இடம் கொடுக்கல. அதனால் அவங்களால என்னென்ன முடியுமோ, அவங்களால என்னென்ன முடியும், ஜனங்க மேலேயோ இந்த அரசியல் கட்சிகள் மேலேயோ தமிழ்நாட்டு மேலேயோ என்னென்ன புகுத்த முடியும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, சாதாரணமாக பார்த்தீங்கன்னா இந்த கல்வித்தொகை கொடுக்கல, எல்லா பிரச்சனையும் நீங்கள் லைனாக பாருங்கள். ஆனால் தமிழ்நாட்டிலே பிறந்து தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா கட்சி தலைவராக இருக்குன்னு சொல்கிறாரு. ஆனால் அது எல்லாத்துக்குமே அவர் சப்போர்ட் பண்ணுறாரு. தமிழருக்கு யாரும் சப்போர்ட் பண்ணல. அதுக்கு தான் அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதுக்கு தான் சப்போர்ட் பண்ணுறாரு. அதாவது ஒரு பிரதமர்னால் என்ன, ஒரு நாட்டோட பொதுவான மனுஷன், எல்லாத்துக்கும் சமமான மனுஷன். இவர் என்றைக்கு சமமான மனுஷனாக நடந்திருக்காரு? நான் அவர் மனசாட்சியை தொட்டிக்காக சொல்கிறேன். அவர் என்றைக்கு எல்லா மக்களுக்கும் சமமான மனுஷனாக நடந்திருக்காரா? இது வரையும் உள்துறை அமைச்சருன்றாங்க, அவர் சமமான மனுஷனாக நடந்திருக்காரா? எதுவுமே இல்லை. அதாவது ஒரு ஆட்டன்னு இருந்தால் ஒரு முடிவுன்னு இருக்குமா, எதாக இருந்தாலும் சரிம்மா. ஒரு பிறப்புன்னு இருந்தால் ஒரு இறப்புன்னு இருக்குது. எவனுமே வாழ போகிறது கிடையாது உலகத்தில். எத்தனையோ கோடி பேர் வாழ்ந்துட்டு போயிட்டாங்க. இவங்க கொஞ்சம் ஆட்டம் போடுறாங்க. இவங்க ஆட்டம்
நல்லபடியாக இவங்க மனசெல்லாம் மாற்றிக்கிட்டு எல்லா மக்களுக்கும் நம்ம சமமாக வாழணும்னு நினச்சாக்கா இவங்க நல்லபடியாக இருக்க போகிறாங்க. இவங்க யாருக்காக வாழ்கிறாங்க? அவங்க புள்ள குட்டிக்காக வாழ்கிறதுக்காக சேர்த்து வைக்கிறாங்க. அந்த புள்ள குட்டிங்களும் உலகத்தில் நல்லபடியாக வாழணும்ல, நல்லபடியாக வாழ்ந்து இந்த போகணும்ல. அந்த வாழ்க்கையை அவங்க எதிர்பார்க்கல, எல்லாத்தையும் நாசம் பண்ணி தான் இருக்கிறாங்க. அவங்க வந்ததுலேருந்து நாசம் பண்ணி தான் இருக்காங்க. அது தவறானது தான். அது என்னை பொறுத்த வரைக்கும் தவறானது. அது தேவையில்லாதது. அது வந்து மக்களை குழப்புறது. அது இப்போ கரெக்டாக லெவலாக இருக்குது. அதான் அதே ஃபாலோ பண்ணி போகலாம். அவங்க ஆட்சிக்கு வரணும்னு சொல்லிட்டு 1000 பிரச்சனைகள் பண்ணுறாங்க. அது வரக்கூடாது. அதான் என்னோட கருத்து. இந்தியா முழுவதும் குடும்ப கட்டுப்பாடு சிஸ்டம் கொண்டு வரும்போது தமிழகத்தில் அதை அமுல்படுத்தி கரெக்டாக அமுல்படுத்தி அதன் மூலமாக சில பரிசுகள்லாம் கூட தமிழ்நாடு அரசு அன்றைக்கு இருந்த அரசுகள் பெற்றாங்க. குடும்ப கட்டுப்பாடு சிஸ்டத்தை முறையாக அமுல்படுத்தி அதை நிறைவு செய்ததனால் பாராட்டுகள்னா சொன்னாங்க. இப்போ அந்த மாதிரி சிஸ்டத்தை அரசாங்கம் சொன்னதை சிஸ்டத்தை அமுல்படுத்தி அதை நிறைவேற்றியதற்கு தண்டனையாகத்தான் இப்போ அவங்க நமக்கு 8 தொகுதிக்கு மேலே குறைக்கணுங்கிற நிலையை அவங்க உருவாக்குறாங்க. இன்றைக்கி உத்தரப்பிரதேசத்தில் இப்போ ஏற்கனவே 80 தொகுதிக்கு மேலே உத்தரப்பிரதேசத்தில் இருக்கிறது. இன்னொரு 11 தொகுதியில் அங்கே வரும்போது 89 90 தொகுதிக்கு மேலே அவங்களுக்கு வந்துடும். அதே மாதிரி பீகாரில் இன்னொரு 10 தொகுதி அதிகமாகும்போது அங்கேயும் அதிகமாகிடும். இந்தி பேசுகின்ற மாநிலங்களில் பாராளுமன்ற தொகுதிகளை அதிகப்படுத்தினால்தான் நாம் பிரதமராக நீடிக்க முடியும். வருங்காலத்தில் நாமெல்லாம் வெற்றி பெற முடியும். தமிழ் பேசுகிற மற்றும் கன்னடா பேசுகிற இல்லை தெலுங்கு பேசுகிற மாநிலங்களில் பாராளுமன்ற உறுப்பினர்கள் அதிகமாக இருப்பார்கள். ஆனால் நமக்கு எதிராகவே இருப்பார்கள், நமக்கு எதிராகவே வாக்களிப்பார்கள். அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக இந்த மாதிரி ஒரு நிலையை உருவாக்கி இன்றைக்கி தமிழகத்தில் எம்பிகளை குறைக்கின்ற நிலையிலேயே அவங்க இருக்கிறாங்க. இது கண்டிப்பாக அமுல்படுத்துகின்ற போது மிகப்பெரிய கவலையை உருவாக்குற அளவுக்கு இப்போ 8 தொகுதிகளுக்கு மேலே குறையுங்கிறது தான் உண்மையான நிலை. எடப்பாடியும் பேசல, ஓபிஎஸ் பன்னீர்செல்வம் அவரும் பேசலை, இவங்க கம்முன்னே இருக்காங்க. அப்போ தமிழ்நாட்டில் வந்து திரும்பி 1947 வந்தது இந்திய போராட்ட கருப்புடிக்கான இதே இடத்த காட்டணும். அதேமாதிரி திரும்பி இதுக்காக சென்ட்ரல் கவர்மெண்ட் எடுத்து கருப்புடி காட்ட வேண்டிய ஆள் இருக்குது. இதே மிஸ் ஆகும்போது வந்து இந்திரா காந்திக்கு கருப்புடி காட்டணும். திமுக எதுக்குமே பயப்படாது. உறவுக்கு கை கொடுப்போம், உரிமைக்கு குரல் கொடுப்போம். மத்தியில் கூட்டாட்சி, மாநில சுயாட்சி, அதுக்கு தலை வணங்க மாட்டோம். என்றைக்குமே தமிழன் நின்று தலை நிமிர்ந்து நின்றாம்போம், நின்றுக்கிட்டு தான் இருக்கணும். இன்னும் அதுக்காக பின்வாங்க மாட்டோம். தளபதி இருக்குதுன்னு ஜனங்க வந்துட்டு எல்லா எதிர்க்கட்சியும் சேர்ந்து ஒன்றா குரல் கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது. ஆனால் இவங்க யாரும் ஒன்றுக்கு ஒன்று சேர மாட்டேங்கிறாங்களே. எல்லா எதிர்க்கட்சியும் ஒன்றா இணைஞ்சு இது வந்துட்டு அமல்படுத்தக்கூடாது, எப்படி இப்போ இருக்குதோ அதே மாதிரியே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி போட்டு இவங்கெல்லாம் ஒன்றா குரல் கொடுத்தா அது வாய்ப்பு இருக்குது. அப்படி செய்ய மாட்டேங்கிறாங்கல்ல. எல்லாம் வந்துட்டு தனித்தனி தீவாக பிரிஞ்சிருக்கும்போது அந்த வேட்டையாடுற மிருகத்துக்கு வந்துட்டு கொண்டாட்டம் தானே, அந்த மாதிரி தான். ஆமாம்மா, இன்றைக்கி 39 தொகுதி இருக்குது தமிழ்நாட்டில். பாண்டிச்சேரி சுத்தம் 40 தொகுதி. இப்போ 32 தொகுதினா அது வந்து ஒரு சின்ன கம்மியாகுதுல்ல, எண்ணிக்கையில் கம்மியாகுதுல்ல உங்களுக்கு. இப்போது அவங்க ஆடுற இதில் வந்து அவங்க ஈஸியாக அடித்து தூக்கிட்டு வந்துடுவாங்கன்னு சொல்லி அவங்களோட ஒரு நம்பிக்கையில் வச்சு அந்த அந்த மாநிலத்துங்களுக்கு பீகார் உத்தரப்பிரதேசத்துக்கு இவங்க தொகுதிகளை வந்து அதிகமாகறாங்க. தமிழ்நாட்டில் கம்மி பண்ணால் தமிழ்நாட்டில் நம்ம கால் விட முடியாது. தமிழ்நாட்டில் நம்ம என்ன தான் பேசினாலும் என்ன தான் செஞ்சாலும் தமிழ்நாட்டில் கால் விட முடியாது, அவங்களுக்கு தெரியும். இதை கம்மி பண்ணிட்டாங்கனாக்கா இது 32 தொகுதி ஆகிடுதுல, அப்புறம் உங்களுக்கு 31 தொகுதி ஆகிடுது. அப்போ எண்ணிக்கை கம்மிப்படி ஆகும்போது அவங்க எதுவும் பேச முடியாத சூழ்நிலை ஆகிடும்மா. அதுதான்மா. தேங்க்ஸ். அது நம்ம அதாவது தமிழ்நாடுல வந்து எப்படின்னாக்கா எங்கே இருக்கிறவங்கள பாப்புலேஷன் வந்து தமிழ்நாடை நோடிக்கு வராங்க. அதாவது கெட்டும் பட்டினம் போன்ற மாதிரி தமிழ்நாடு வந்து அதாவது நாள் கூடி டெவலப் ஆகுது, மக்கள் தொகை அதிகமாகுது. ஸோ அதனால் எக்ஸ்டெண்ட் பண்ணால் தான் ஃப்யூச்சர் நல்லா, அதாவது அந்த டிராஃபிக்கு இதெல்லாம் எல்லாமே குறையும் இல்லையா. அதாவது நியூ டெல்லி ஓல்டு டெல்லி கேள்விப்பட்டிருக்கீங்களா, அந்த மாதிரி நியூ டெல்லி மாதிரி இதை கொண்டு வந்துட்டால் விஐபிஸ் ஏரியாவாக இருக்கும், ஓல்டு டெல்லியெலாம் மாறும். அதனால தமிழ்நாடு அவங்க ஆட்சி ஆடுறதுனால அவங்கள கேள்வி கணக்கிறதுக்கு யாருமே கிடையாது. ஆப்போசிட் கட்சிக்காரங்கள இந்த ஈடி என்னென்னமோ சொல்கிறாங்க, அதெல்லாம் கொண்டு ஆமாம் இந்த வருமானத்துறை எல்லாத்தையும் விடுறாங்க. ஆனால் அவனுக்கு கட்சிக்காரர் மேலே எந்த ஸ்டெப்பும் எடுக்கிறது கிடையாது. அவனுக்கு இஷ்டத்துக்கு இது பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. ஆனால் நீ பொதுவாக இப்போ இன்றைக்கி கூட நான் ஒரு டிவியில் ஒரு நியூஸ் ஒன்று பார்த்தேன். ஒரு லேடிஸ் வந்து ஒரு சின்னத்திரை நடிகரையோ யாரோ தமிழ்நாட்டுக்கு நிதி தரல, இவங்க செய்கிறதுலாம் தப்பு பண்ணிட்டாங்கன்னு சொல்லி அவங்க கட்சியை விட்டே விளையிட்டாங்க. இதுக்கு என்ன பொறுப்பத்துக்கு போகிறாங்க? ஏன்னா ஒருத்தங்க விளங்கினாக்கா 10 பேர் சேர்றதுக்கு ரெடியாக இருக்காங்க. காசு பணத்தை கொடுத்து சேர்க்கறதுக்கு 10 பேர் இருக்காங்க. இன்றைக்கி நடந்து போகிறாங்க, பிஜேபியில் சேர்ந்தாக்கா நாளைக்கு காரில் போகிறாங்க.
இன்றைக்கி நடந்து போகிறாங்க, பிஜேபியில் சேர்ந்தால் காரில் போகிறாங்க. அதுபோல் ஒரு நிலைமையை அவங்க உருவாக்கிறாங்க. அப்போ காசு தான் பெரிய ஒரு குறிக்கோளாக இருக்குது. தமிழக மக்கள் எந்த பக்கம் திரும்பினாலும் மத்திய அரசால், மத்தியில் ஆளுகின்றவர்களால் நாம் பாதிப்புக்குள்ளாகிறோம். தொகுதி வரிவரை என்று சொன்னாலும் சரி, இல்லை மக்கள் தொகையை என்று சொன்னாலும் சரி, எந்த நிதி என்றாலும் சரி, பேரிடர் நிவாரண நிதியாக இருந்தாலும் சரி, வறட்சி நிவாரண நிதியாக இருந்தாலும் சரி, எதாக இருந்தாலுமே தமிழகத்தை பாராமுகமாகவே பார்க்கிறார்கள் ஒழிய இந்தி பேசும் மாநிலங்களுக்குத்தான் அதிகமான நிதி ஒதுக்கிறார்கள், இந்தி பேசுகின்ற மாநிலங்களுக்குத்தான் அதிகமான சலுகைகளை அறிவிக்கிறார்கள், இந்தி பேசுகின்ற மாநிலங்களுக்குத்தான் அவர்கள் பிள்ளைகளை போன்று பராமரிக்கிறார்கள். ஆனால் நம்மளை மாற்றாந்தால் மனப்பான்மையோடு தான் தமிழ்நாட்டை அவர்கள் நினைக்கிறார்கள். இன்னும் தமிழ்நாடு என்கின்ற ஒரு வார்த்தையே இருக்கக்கூடாது, தமிழ் என்கின்ற வார்த்தையே இனிமேல் இருக்கக்கூடாது என்கின்ற நிலைக்குத்தான் அமித்ஷா போன்ற மோடி போன்றவர்கள்லாம் திட்டத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள் என்ற சந்தேகம் வருகிறது. இதை அவங்க குடும்ப கட்டுப்பாடுன்னு மட்டும் அவங்க வரையறுக்கல. இவங்களுடைய ஒவ்வொரு விஷயங்களும் குலக்கல்வி முறையிலேருந்து நீங்கள் ஒவ்வொன்றா பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒட்டுமொத்த மனித குலத்துக்கே எதிரானது. இது இந்த குடும்ப கட்டுப்பாடு பண்ணலை அந்த விஷயம் கிடையாது. இந்திரா காந்தி பீரியட்லேயே அது பண்ணி ஃபெயிலர் ஆனது. ஃபெயிலர் என்ன, தமிழ்நாடு மக்கள் தொகை நீ முதல்ல கணக்கெடுப்பு நடத்துறதுக்கு மத்திய அரசுக்கு வக்கு இல்லை. இதை சுட்டி காட்டி நீ இங்கே 8 தொகுதியை பிடுங்குறேன்னா இங்கே உள்ள பெரிய கட்சிகள் தான் இதை எதிர்த்து கோர்ட்டுக்கு போகணும். கோர்ட்டுக்கு போனால் நீதி கிடைக்குமான்னா கண்டிப்பாக கிடைக்காது. ஏன்னா கோர்ட்டே அவங்க தான்.